எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்றப் பரம்பரை பகுதி 27. ஓடிவந்த மானும் வஜ்ராயினியும் கரை இறக்கத்திலேயே மோதி நிற்க வில்லாயுதத்தின் குதிரை கண்ணை விட்டு மறைந்திருந்தது. உற்சாகப் பெருக்கில் ஓடிவந்த மான் வஜ்ராயினியின் முழங்காலில் முகம் தேய்த்து உரசியது. உடல் அசைவுகளால் மான் பேசும் மொழி வஜ்ராயினிக்கு புரியும். இந்த உரசலில் ஏதோ செய்தியின் தொடக்கம் தெரிந்தது. அனைவாய் அமர்ந்து மானின் கழுத்தை கட்டினாள். மானுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இமைகளை மூடி திறந்தது. கொஞ்சம் நாணவும் செய்தது. தலையை நீவி விட்டாள். சொல்லு, என்ன செய்தி? மறுபடியும் நீவி விட்டாள். வஜ்ராயினியின் கை நீவலில் சுகம் கண்ட மான் கண்ணை மூடவும் திறக்கவுமாக பேசியது. சொல்லு, என்ன செய்தி? உன் பேரை கேட்டான். சொன்னியா? ஆமா. அவன் பேர் என்னவா? வில்லாயுதம். வஜ்ராயினியின் காது மடல்கள் இளகின. சுவாசம் மணத்தது. மனசெல்லாம் வில்லாயுதம் வில்லாயுதம் என்று அடைத்து கொண்டது. வேற என்ன கேட்டான்? ஒன்னத்தான் கேட்டான். நீதான் வேணுமா அவனுக்கு? வஜ்ராயினியின் தேகம் உருகியது. வானம் உச்சி வழியே பூச்சொரிந்தது. அன்னார்ந்து வஜ்ராயினியின் முகம் பார்த்த மான் மறுபடியும் முழங்காலுக்கு கீழே உரசவும் இவள் ஓரக்கண் தாழ்த்தி மறுபடியும் எப்ப வருவானா என்றாள். அதை மட்டும் சொல்லாம போயிட்டான் திருடன். மான் முகம் தொங்க வருத்தப்பட்டது. ஹசார்தினார் கரை மீது ஏறியபடியே அவதானித்துக் கொண்டிருந்தான். மானின் காதோரம் குனிந்து ஏதோ செய்தி சொன்ன வஜ்ராயினி முதுகில் ஒரு தட்டு தட்டிவிட்டாள். கரையேறிய மான் ஹசார்தினாரை கடந்து வில்லாயுதம் போன திசையில் பாய்ந்து ஓடியது. கூழாணி கிழவி வாய்விழந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். 100 வயசான மச்சம் நுனி மூக்கில் கரு உண்ணி போல் வட்டம் போட்டிருந்தது. கிழவிக்கு ராத்தூக்கம் கிடையாது. எப்போதும் பகல் தூக்கம்தான். ரொம்பவும் அழுத்து போய் உறங்கி கிடந்தாள். மகன் வேயண்ணா வீட்டுக்கு கிழவி போவாள் வருவாள். படுக்கை மட்டும் வெள்ளையம்மா வீட்டில்தான். தாலியறுத்த மகள் வீடு. பேத்தி சிட்டு கன்னி பொண்ணு. ஒண்ணுக்கு ஒண்ணு துணைதான். எந்த கவலையும் இல்லாமல் படுத்து கிடந்த கிழவியை பார்க்க பார்க்க சிட்டுவுக்கு பொத்து கொண்டு வந்தது. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்ச கிழட்டு சிரிக்கி நிம்மதியா தூங்குறத பாரு. பேரம்பேத்திக்கு வயசாகுதே, காலாகாலத்துல கழுத்துல நூலை போட்டு வைப்போம்னு கவலை இல்லாம என்ன உறக்க வேண்டி கிடக்கு. தேடி பிடித்து ஒரு கோழி இறகை எடுத்தாள். கிழவியின் திறந்த வாய்க்குள் இறகை நுழைத்து உருட்டினாள். கிழவிக்கு ஒன்றும் தெரியல. காதுக்குள் விட்டு திருகினாள். கிழவி அந்த பக்கம் புரண்டு படுத்தாள். சிட்டு பக்கம் மாறி உட்கார்ந்தாள். சிறகை கிழவியின் மூக்கு துவாரத்துக்குள் நுழைத்து சுற்றிவிட்டாள். தலைகுலுக்கி கிழவி எழுந்தாள். முன்னே கையை நீட்டி சிரித்து கொண்டிருக்கும் சிட்டுவை கண்டதும் கைவாக்கில் அகப்பட்டதை எடுத்து அடிக்க தேடினாள். ஏண்டி கொழுப்பேர்ன சிறுக்கி, 4 கழுத வயசாகுது உனக்கு, பச்சை புள்ள மாதிரி என்னடி விளையாட்டு? அடிக்க கை ஓங்கினாள். அப்படி வா வழிக்கு. எனக்கு 4 கழுத வயசாகுதுன்னு தெரியுதுல்ல. போடி உன் புருஷங்காரன் வீட்டுக்குன்னு பரடிய பிடிச்சு தள்ளி விட்டுருந்தா நான் ஏன் இன்னும் பச்சை புள்ள மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கேன்? கிழட்டு சிரிக்கிக்கு வயசுதான் ஆகுது, புத்தியே இல்ல. கூழானியின் குமட்டில் இடித்தாள். என் பேரன் வில்லாயுதம் உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. எல்லாரும் கூடி வாயால தான் பாயாசம் காய்ச்சிறீங்க. நான் வாக்கப்பட்டு போற வழியத்தான் காணோம். சிட்டு முகம் கோணி பொய் அழுகை அழுதாள். இன்னாரத்தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு பொட்டச்சி வாய் விட்டு கேட்க முடியுமா? நான் ஒரு மானங்கெட்ட கழுத. மாமன் மக மேல உசுர வச்சுக்கிட்டு மறுகிறேன். கண்ணை ஓரங்கட்டி கிழவி பார்த்தாள். அடியே சிட்டு, அந்த மகராசன் உனக்குத்தான். கிழவி சிட்டுவின் தலையை கோதிவிட கை நீட்டினாள். மகராசன், நல்ல மகராசன். 2 கைகளையும் விரித்து ஒரு அளப்பு அளப்பி விட்டு அந்த குரங்கு குதிரையில ஏறி கொம்பு சுத்தி வர்றத பார்த்தா என் நினப்புலையே மண்ணு விழுந்துரும் போல இருக்கு. கண்ணீரை வழித்து கிழவியின் முகத்தில் சுண்டி விட்டாள். அடிக்கிருக்கு சிரிக்கி, ஏண்டி அழுவுற? நம்ம சாதி வழக்கத்தை மாத்த சாமியே குறுக்க வந்தாலும் முடியாது. உன் மாம மகன் வில்லாயுதத்துக்கு முறப்பொண்ணு நீதானே. உன்னை இழுத்து கொண்டு போய் என் மகன் வேயண்ணா வீட்டு தூண்ல கட்டி வச்சுட்டு வந்துருவேன். ஆமா, கொஞ்சம் பொருடி. அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? கிழவி சொல்லி முடிக்கவும் சிட்டு தானே நகர்ந்து கூழானியின் மடியில் பொசுக்கென்று தலை சாய்த்து படுத்து கொண்டாள். வேயண்ணாவும் வையத்துறையும் பெருநாளி வண்டிப்பாதையில் பல பேச்சுகளை பேசிக்கொண்டே வந்தார்கள். பெருநாளியில சாதிக்கு ஒரு ஆள் இருந்து ஊரை கெடுக்கிறானுங்க, அடிபடாம திருந்த மாட்டானுங்க. பின்னால் வந்து கொண்டிருந்த வையத்துறை, ஐயா, அந்த பச்சை முத்து எப்படி ஆளு? ஒவ்வொரு விளக்கமாக கேட்டுக்கொண்டே வந்தான். பச்சை முத்து நம்ம மேல விசுவாசமான ஆளு. பெருநாளியில புதுசா கச்சேரி வந்திருக்குன்னு சொன்னாங்களே, எதுக்கா? தெரியலையே. நம்மளை ஏன் கூப்பிட்டு விடணும்? அதுவும் தெரியலையே. பேசிக்கொண்டே இருவரும் கம்மாய்க்கரை ஏறினார்கள். எஸ்டேட் கிணறு வழியாகத்தான் ஊருக்குள் நுழைய வேண்டும்.
வேயண்ணாவுக்கு மனசு ஒப்பவில்லை. எஸ்டேட் கிணற்று பக்கம் நடக்கவே கூசியது. பாதையை மாற்றி தெற்கே கூடி ஊரை வளைத்து போனால் நடுக்காட்டு சந்தை வரும். தீ வைத்து கொளுத்தி 2 நாட்கள் தான் ஆகுது. வடக்கே வறண்டு கிடக்கும் கம்மாய்க்குள் இறங்கி கையில் வேல்கம்புகளோடு நடந்தார்கள். விக்டர் துரையுடன் கச்சேரிக்குள் தனித்த ஆலோசனையில் இருந்த வெள்ளைக்கார சார்ஜென்ட் எழுந்து வெளியே வந்தான். கூடியிருந்த போலீஸ்களை பார்த்து, வேணா வந்தாச்சா என்றான். கிழட்டு போலீஸ் முந்திக்கொண்டு, இன்னும் வரல என்று சொல்லி முடிப்பதற்குள் வேட்டியகழ ஓடி வந்தான் முனியசாமி. எசமா, கொம்பூதிக்காரன் 2 பேரு வேல்கம்போட கம்மாய்க்குள்ள பதுங்கி பதுங்கி வர்றாங்களாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ எசமா? கும்பிட்டு குறுகினான். தன் அறைக்குள் நுழைய போன சார்ஜென்ட் திரும்பி, யார் பார்த்தது என்றார். விறகுக்கு போன என் பொஞ்சாதி எசமா. முனியசாமி குடை பதறினான். விக்டர் துரைக்கு விவரம் சொல்ல உள்ளே நுழைந்தான் சார்ஜென்ட். முனியசாமியை பார்த்து, யோ ஏயா கத்துற? கிழட்டு போலீஸ் அதட்டினார். விக்டர் துரையுடன் சார்ஜென்ட் பேசத் தொடங்கும் போதே கச்சேரி வாசலில் திமுதிமு என ஒரு கூட்டம் நுழைந்தது. ஏகாம்பரம் சுப்பையாவோடு சேர்ந்து உள்ளூர் கூட்டம். ஆளாளுக்கு கூப்பாடு போட்டார்கள். எசமா, ஊருக்கு வடக்க ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது. புள்ளத்தாச்சி பொண்ணு ஒருத்தி உள்ள மாட்டிக்கிட்டா. ஏகாம்பரம் கை காட்டினான். கொம்பூதிக்காரன் எங்களை குடியிருக்க விடமாட்டான் எசமா. கொஞ்சம் தாமதிச்சாலும் தீ ஊரல் ஆவி பிடிச்சிரும். 2 கைகளையும் விரித்து காட்டினான் பரிபூரணம். நான் சொன்ன மாதிரியே ஆயிப்போச்சே. முனியசாமி கத்தினான். வாயில் சுருட்டு புகைய வெளியே எழுந்து வந்த விக்டர் துரை, என்ன சத்தம் என்றார். வண்டிக்கார கோட்டைச்சாமி உதட்டுக்குள் பேசினான். வெள்ளக்காரனுக்கு சொல்லி புரிய வைக்கிற முன்ன சோழி முடிஞ்சு போவுமே. விக்டர் மறுபடியும் கேட்டார், ஏன் கத்துறீங்க? விக்டர் போட்ட மிரட்டலில் படபடப்பு அடங்கிய ஏகாம்பரம், ஊருக்கு வடக்க கார்மேக ஆசாரி வீடு தீப்பிடிச்சு எரியுது. ஆசாரி பொஞ்சாதி நிறமாச கர்ப்பிணி எரியிற வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா எசமா. கூட்டத்துக்கு முன்னே நின்ற சுப்பையா, இதுவும் கொம்பூதிக்கார வேலைதான், எங்களை எசமான் தான் காப்பாத்தணும் கையெடுத்து கும்பிட்டார். விக்டர் துரையின் கண்ணசைவில் சார்ஜென்டிடமிருந்து உத்தரவு பறந்தது. அத்தனை போலீஸ்களும் கிளம்பினார்கள். சுருட்டு புகைத்தபடி முன்னால் நடந்த விக்டர் துரைக்கு கோபம் உச்சிக்கு ஏறி வாய் முணுமுணுத்தது. கொம்பூதி. வறண்ட கம்மாய்க்குள் இறங்கிய வேயண்ணாவும் வையத்துறையும் முகத்தில் அடிக்கும் கருவேல முல்லை வேல்கம்பால் விளக்கிவிட்டபடி நடந்தார்கள். வையத்துறை கேட்டான், கச்சேரி எங்க இருக்குதான் ஐயா? நீ பிறந்த வீட்டுல தானா? உங்க ஆத்தா காலத்தி பிறந்து வளர்ந்த மணியக்கார வீட்டுல தான் கச்சேரி வந்திருக்கான். வையத்துறை பிறந்ததிலிருந்து மணியக்காரர் வீட்டு வாசல் படியை கூட மிதித்ததில்லை. தன்னை பெற்ற தாய் காலத்தியின் நினைவு கணக்க கவிழ்ந்தபடி நடந்தான் வையத்துறை. கம்மாயை கடந்து கரையேறியதும் வேயண்ணா திகைத்து போய் நின்றார். டேய் வையத்துறை, ஊருக்குள்ள ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுதுடா. கரையேறிய வையத்துறையும் கார்மேக ஆசாரி வீடு மாதிரி தெரியுதே. எக்கி பார்த்தான். பகுதி 28. ஆடிக்காற்று சுழித்து அடிக்க நாக்குகளை சுழற்றி போட்டு தீ ஆட்டமாய் ஆடியது. கார்மேக ஆசாரியின் வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்தது. வீட்டோரம் கொல்லம் பட்டறை. ஆசாரி மனைவி நிறை வயிற்றோடு வீட்டுக்குள் மாட்டிக்கொண்டாள். பெருநாளி சனமெல்லாம் நெருப்பை அணைக்க ஓடியாடி திரிந்தாலும் உள்ளே சிக்கிய உயிரை காப்பாற்ற வழி தெரியாமல் தவித்தது. வறண்டு கிடந்த கம்மாய்க்குள்ளே வெட்டுக்கிடங்கில் கூட பொட்டு தண்ணி கிடையாது. எஸ்டேட் கிணற்றையும் நரகளை அள்ளி போட்டு முடிச்சாச்சு. வீட்டு பண்ட பாத்திரங்களில் மிச்சம் மீதி இருக்கும் தண்ணீரையும் கொண்டு வந்து ஆளாளுக்கு எரிந்தாலும் நெருப்பு குதியாட்டம் போட்டது. நிறைமாச கர்ப்பிணி வீட்டுக்குள்ளிருந்து அலறினாள். திக்கெல்லாம் லாவி பிடிக்கும் தீ உள்ளே நுழைய இடம் தரவில்லை. ஊற்றுகின்ற தண்ணீரை எல்லாம் வாங்கிக் கொண்டு சடசடத்து எரிந்தது. அடிக்கின்ற வெயிலுக்கும் காற்றுக்கும் பொறி பறந்தது. கார்மேக ஆசாரி பரிதவித்து சுற்றி சுற்றி வந்து கத்தினார். எரியிற தீயில என் கொலவிளக்கு அணையுதே. பெண்கள் எல்லாம், புள்ளத்தாச்சி புள்ளையை காப்பாத்துங்களே என்று கைகளையும் ஏந்தி தவித்து திரிந்தார்கள். சிறுவர்கள் ஏதோ தங்களால் ஆன புழுதி மண்ணை அள்ளி அள்ளி நெருப்பில் எறிந்தார்கள். நெருப்புக்குள் பாயப்போன கார்மேக ஆசாரியை இளவட்டங்கள் விடவில்லை. பொஞ்சாதி மேல் கார்மேக ஆசாரி உயிரையே வைத்திருந்தார். பொஞ்சாதியை தாங்கி தடவிக்கொண்டே திரிவார். ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீடு என்பதால் இன்னும் சௌகரியமாக போயிற்று. வேலை வெட்டியெல்லாம் போட்டுவிட்டு சேலை முந்தியை பிடித்து கொண்டே அலைவார். அதிர நடக்க விடமாட்டார். அத்தா தாயி, மெதுவா நடடா. ஊரிலேயே வளர்த்தியான ஆள் கார்மேக ஆசாரிதான். நடையிலேயே சின்ன ஆட்டம் கொடுத்து நடப்பார். பேச்செல்லாம் நக்கடும் நையாண்டியும் தான். பேசவிட்டு கேட்பதற்கென்றே கொல்லம்பட்டறையில் ஆள் கூடும். பேச்சிலேயே எல்லோரையும் இடக்கு குத்து குத்துவார். யாருக்கும் கோபம் வராது. பேச பேச சிரித்து உருளுவார்கள். என்ன விட்டுருங்களே, நானும் தீயில விழுந்து சாகுறேன். கதறி கதறி உருண்டு கொண்டிருந்தார்.
விக்டர் துரையின் தலைமையில் போலீஸ் பட்டாளம் திமுதுமென வந்து சேர்ந்தது. தீயை நெருங்க முடியவில்லை. உத்தரவுக்கு பணிய தீ என்ன உடுப்பு போட்ட போலீஸா? விக்டர் கேட்டார். தண்ணி எங்கே இருக்கு? எங்கேயும் இல்லை எசமா. எஸ்டேட் கிணறு என்னாச்சு? முக்கியஸ்தர்கள் முழித்தார்கள். கிழட்டு போலீஸ் உடைத்தார். நரகளை அள்ளி போட்டு மூடிட்டாங்க தோற. முட்டாளுகளா, எல்லாரும் போய் அந்த தண்ணியை கொண்டு வாங்க. நெருப்பருகில் விக்டரின் முகம் மேலும் சிவந்து தெரிந்தது. பண்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு எல்லோரும் எஸ்டேட் கிணற்றுக்கு ஓடினார்கள். இந்த நெருப்பிலும் சுப்பையா பற்ற வைத்தார். எசமா, இது கொம்பூதிக்காரன் வேலைதான் எசமா. விக்டர் முகம் சுழித்தார். இது யார் வீடு? கத்தி உருண்டு கொண்டிருந்த கார்மேக ஆசாரியை கை காட்டினார்கள். வீட்டுக்குள்ள அவர் பொஞ்சாதி சிக்கி இருக்கு எசமா. விக்டர் துரை வெள்ளைக்கார சார்ஜெண்டை தோளருகே அழைத்து, அந்த பொண்ணை மீட்டணும், என்ன செய்யலாம்? கேட்டபடி பைக்குள் இருந்த சுருட்டை எடுத்து வாயில் வைத்து கொண்டார். உள்ள யாரும் நுழைய முடியாது. தீய அணைச்ச பின்னாடிதான் நுழையலாம் துர. உள்ளே இருந்து கூக்குரல் கேட்டது. எரிந்து கொண்டிருந்த விக்டர் துரையை நெருங்கி, எசமா, அந்த கொம்பூதி கரைகளை ஒன்றும் பண்ண முடியாதா எசமா? எண்ணெயை ஊற்றினான் ஏகாம்பரம். என் கையில கொம்பூதிக்காரன் அகப்பட்டா தெரியும் நான் என்ன செய்வேன்னு. சுருட்டை பற்ற வைத்தார். கம்மாய்க்கரையில் நின்று கார்மேக ஆசாரி வீடு எரிவதை பார்த்த வேயண்ணாவும் வையத்துறையும் ஓட்டமும் நடையுமாக வந்தார்கள். பாவம் கார்மேகம், நல்ல மனுஷனாச்சு. கார்மேக ஆசாரியின் பேச்சு வேயண்ணாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வஞ்சகமில்லாத பேச்சாளி. இன்னும் வேகமாக வந்தார்கள். காலத்தி கதையை கூழாணி கிழவி வாயால் கேட்டதிலிருந்து அன்னமயிலுக்கு மனசு சரியில்லை. இப்படிமா மனுஷங்க இருப்பாங்க? கூட பிறந்த தங்கச்சிய நிற வைத்தோட கதவெடுக்கல திணிச்சு நெரிச்சு கொண்டு இருக்காங்களே பாவிக. காலத்தி அப்படி என்ன தப்பு பண்ணா? அவ காதலிச்ச வீரனும் ஒரு மனுஷன் தானே. எவன் கண்டுபிடிச்ச அந்த சாதிய? தனக்குள் கேள்வியாய் கேட்டு கொண்டிருந்தாள். கதவெடுக்கல வச்சு நெரிச்சு கொன்னதோட கத்தியால வைத்த கீரி புள்ளை எடுத்து வெளியே வீசி இருக்கிறாங்களே, இரக்கம் இல்லாத பயலுக. பாவம் வையத்துறை, பிறப்பே கொடுமையா இருக்கு. அன்னமையில் ஓய்ந்திருக்கும் போதெல்லாம் இந்த நினைவுகளைத்தான் உருட்டி கொண்டே இருந்தாள். உள்விட்டு ஓலை தடுக்கில் மாறி மாறி புரண்டு படுத்தாள். அடுப்பு வேலைகளில் இருந்த அங்கம்மா, அடியே அன்னமையிலே, வாசல்ல யாரோ வந்து நிக்கிற சத்தம் கேக்குது, யாருன்னு பாரு. அடுப்பு சட்டியை இறக்கினாள். அன்னமையில் எழுந்து உட்கார்ந்து தலைமுடியை அள்ளி முடிவதற்குள் வாசலில் இருந்து கூழாணி கூவினாள். அடியே அன்னமையிலே, உன்னை கட்ட போற புருஷன் வந்திருக்கான், வந்து எட்டி பாரு. அன்னமையில் எழுந்து வாசலுக்கு வந்தாள். ஓமையன் அறிவேலு நின்று கொண்டிருந்தான். மாறாப்பு ஒழுங்கு பண்ணிக்கொண்டே அன்னமையில், ஏய் கிழவி, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதுதான் பேச்சு. கிழவியிடம் முகம் சுழித்தாள். நான் என்ன தப்பாவா சொன்னேன்? உன்னை கட்ட போற புருஷன் இவன் தானே. கிழவி சொன்னதை காதில் வாங்காமல் நரிவேலுவை பார்த்து, என்ன மச்சான்? பாதி பேச்சிலும் பாதி செய்கையிலும் காட்டினாள். நரிவேலு குதிரையின் கடிவாளம் கையில் இருக்கின்ற பாவனையோடு மேலெண்ணத்தில் நுனிநாக்கை அழுத்தி வில்லாயுதம் என்று முடித்தான். திண்ணையில் அமர்ந்து நரிவேலு முகத்தையும் அன்னமையில் முகத்தையும் மாறி மாறி பார்த்த கூழாணி, என்னடா சொல்ற? இவளை குதிரையில தூக்கி வச்சு கொம்பூதியை சுத்தி வர கூப்பிடுறியா? கேட்டுவிட்டு சிரித்தாள். நரிவேலு உடனடியாக செய்கையால் மறுத்து மறுபடியும் பழைய பாவனை காட்டினான். அண்ணன் குதிரை ஏறி காலையில போன ஆளு, இன்னும் திரும்பல. நரிவேலு அன்னமயிலை கண்ணிறைய பார்த்தான். கவனித்த கூழாணி நரிவேலுவின் தொடையில் ஒரு கிள்ளு கிள்ளி, என்னடா இவளை இந்த பார்வை பார்க்கிற? உனக்குன்னு உள்ளவதான் அவ. கொஞ்ச நாள் பொறு, உன் மாமங்கிட்ட பேசி 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிருவோம். கிள்ளிய இடத்தை தடவி கொடுத்தாள். ஊமையன் நரிவேலு ஒரு சின்ன சத்தம் கொடுத்து வெட்கப்பட்டபடி தெருவழியே நடந்து போனான். எஸ்டேட் கிணற்று தண்ணி இன்னும் வந்து சேரவில்லை. தீப்பிடித்து பறந்து கொண்டிருந்தது. நடந்தோடி வந்த வேயண்ணாவும் வையத்துறையும் ஆசாரி வீட்டை நெருங்கினார்கள். கைகளை ஆட்டி ஆட்டி யோசனை சொல்லிக் கொண்டிருந்த முக்கியஸ்தர்களின் கண்ணில் வேயண்ணாவும் வையத்துறையும் படவில்லை. யாரும் குறிப்பாக கவனிக்கவில்லை. கார்மேக ஆசாரி எரியும் வீட்டை பார்த்து 2 கைகளையும் விரித்து கதறிக் கொண்டிருந்தார். ராசாத்தி, என் கண்ணு முன்னாடியா நீ எரிஞ்சு கரியாகணும்? வாய்விட்டு கதறினார். நிலைமையை நொடியில் புரிந்து கொண்ட வேயண்ணா வேட்டியை தார்பாய்ச்சி கட்டினார். துண்டை விரித்து தலையில் கட்டினார். கூடவே வையத்துறையும் வரிந்து கட்டினான். கையில் வேல்கம்போடும் கனத்த செருப்புகளோடும் நெருப்புக்கு முன்னே வந்து நின்ற வேயண்ணா, வாடா வையத்துறை, தலையசைத்தார். கூடி நின்ற கூட்டம் திகைத்து போனது. சுருட்டு புகைத்து கொண்டிருந்த விக்டர் துரை நெருப்புக்குள் நுழையப் போகும் இருவரையும் இமையாட்டாமல் பார்த்தார். பிளந்திருந்த வாய்க்குள் புகை மண்டியது. வெள்ளைக்கார சார்ஜன்ட் தேகம் அசையாமல் நின்றான். கார்மேக ஆசாரியின் அழுகை நின்று போனது. வேயண்ணாவையும் வையத்துறையையும் வைத்தகன் வாங்காமல் பார்த்தார்.
2 வேல் கம்புகளால் தீத்தடைகளை அடித்து சாய்த்தபடி மதமதவென வேயண்ணாவும் வையத்துறையும் நெருப்புக்குள் நுழைந்து போனார்கள். ஆடிக்காற்று முன்னிலும் வேகமாக சுழன்றடித்தது. ஏகாம்பரத்துக்கும் சுப்பையாவுக்கும் பகீர் என்றது. விக்டர் துரையின் காதோரம், எசமா கொம்பூதி வேயண்ணா இவர்தான், பணிந்து ஓதினான். சுருக்கென பார்த்த விக்டர் துரை, வேயண்ணா இவரா? முழு சுருட்டையும் கீழே போட்டு காலால் நசுக்கினார். பகுதி 29. ஏதோ கிணற்று தண்ணீருக்குள் விழுந்து குளிப்பது போல வேயண்ணாவும் வையத்துறையும் ஆசாரி வீட்டு நெருப்புக்குள் நுழைந்திருந்தார்கள். ஆணு பொண்ணு அத்தனைக்கும் அழைப்பு. தீக்குள் நுழைந்தது இன்னார்தான் என பலருக்கும் அடையாளம் தெரியல. உள்ளூர் ஆள்களும் வெள்ளைக்கார அதிகாரிகளும் நெருப்புக்கு அருகில் நெருங்க முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, குளிருக்கு அனல் காயிற மாதிரி அது யார் உள்ள நுழைஞ்சது? கையை பிசைந்து கொண்டு சனம் நின்றது. ஒரு ஆளு கொம்பூதியா, இன்னொரு ஆளு பெரும்பச்சேரியா. கொம்பூதி வேயண்ணாவா? அதுதானே, உள்ளூர்காரனுக்கு ஏது இவ்வளவு தைரியம்? நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்துனதும் பெரும்பச்சேரி துருவனை மீட்டுக்கிட்டு போனதும் இவர்தானா? பெண்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். கார்மேக ஆசாரி கையேந்தி காத்திருந்தார். சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் பொறுக்க முடியல. எசமா, வீட்டுக்கு தீய வச்சுட்டு காப்பாத்தவும் வந்திருக்காரு வேயண்ணா. இதுதான் கொம்பூதியான் தந்திரம். எச்சரிக்கையா இருக்கணும் எசமா. எரிகின்ற வீட்டை சுற்றி போலீஸை நிறுத்த விக்டர் உத்தரவிட்டார். முக்கியஸ்தர்கள் துரையை சுற்றி நின்றனர். எசமா, இந்த ஊருக்கு கச்சேரி வந்தது வேயண்ணாவுக்கு பிடிக்கல. நீங்க ஊருக்குள்ள கால் வச்சதுமே உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை தான் இதெல்லாம். எரிகின்ற வீட்டுக்குள்ளிருந்து இதுவரை கேட்ட கதறல் சத்தம் நின்று போனது. கார்மேக ஆசாரிக்கு பதற்றம் கொடுத்தது. என்ன ஆச்சோ? வீட்டை வளைத்து நின்ற போலீஸ்கள் சனங்களை நெருங்க விடாமல் விரட்டி கொண்டிருந்தார்கள். பற்றி எரிந்து கொண்டிருந்த வீட்டு தலைவாசல் நிலைக்கதவை ஓங்கி மிதித்து செருப்பு காலால் நெருப்பு பாலங்களை நொறுக்கியபடி வேயண்ணாவும் வையத்துறையும் வெளிப்பட்டார்கள். ஆசாரி பொஞ்சாதியின் தலைப்புறத்தை வேயண்ணாவும் கால்புறத்தை வையத்துறையும் ஏந்தி தூக்கி கொண்டு இமைக்கும் முன் தீயை கடந்தார்கள். தாயே கத்திக்கொண்டு ஆசாரி ஓடினார். ஓரத்தில் பக்குவமாய் கிடத்தினார்கள். சனம் சுற்றி கூடியது. வெள்ளைக்கார சார்ஜென்டின் கண் சிமிட்டலில் போலீஸ் மொத்த கூட்டத்தையும் சுற்றி வளைத்து நின்றது. கூட்டத்துக்கு நடுவில் நின்ற வேயண்ணாவுக்கும் வையத்துறைக்கும் கைகால் ரோமங்களில் மேலோட்டமான கருகல்கள். வேட்டி நுனியில் தீக்கரை. உடம்பெல்லாம் வியர்த்து ஊற்றியது. நிறைமாத கர்ப்பிணி முகம் வாடி மூர்ச்சையாக்கி கிடந்தாள். தாயே, என் ராசாத்தி, அம்மா! கார்மேக ஆசாரி மனைவியின் முகத்தை தொட்டு ஆட்டினார். சுளீரென கைத்தண்ணீரை முகத்தில் அடிக்கவும் மெல்ல கண் விழித்தாள். அம்மா, என் செல்லம்! கார்மேக ஆசாரிக்கு கண்ணீர் ஓடியது. ஏறிட்டு வேயண்ணாவையும் வையத்துறையையும் கையெடுத்து கும்பிட்டார். பச்சை முத்து ஓட்டி வந்த தானிய வண்டி பெரும்பச்சேரியில் இறங்கிக் கொண்டிருந்தது. வண்டி நிறைய தவச தானியத்தை பார்த்த பெரும்பச்சேரி சனத்துக்கு ஒன்றும் புரியல. எல்லோரும் ஓடி வந்து வண்டியை சுற்றி நின்றார்கள். நிமிர்ந்த வாக்கில் இறங்கிய பச்சை முத்து எல்லோரையும் ஒரு சுற்று பார்த்தான். பட்டினி கிடக்கும் சனங்களின் முகம் வாடி போயிருந்தது. மனதுக்குள் ஒரு கணக்கு போட்டான். கொம்பூதிக்கார கோட்டி பயலுக கொள்ளையடிக்கிற பொருளை கொடுக்கறான். அவனுக்கு ஏற போடுறது சரி, இந்த பெரும்பச்சேரி பயலால நமக்கு என்ன லாபம்? ஒன்னும் கிடையாது. ஆனாலும் வேயண்ணா சொல்லிட்டாரே, என்னைக்காவது ஒரு நாள் இவங்களால நமக்கு காரியம் ஆகலாமே. சுற்றி நின்ற சனங்களில் திருவேட்டை முன்னே வந்தான். வாங்க முதலாளி, வண்டி வந்திருக்கே, என்ன விவரம்? வண்டி நிறைய தவசம் தானியமாப்பா. எல்லாம் உங்க சனத்துக்கு தான் திருவேட்டை. கூடி நின்றவர்கள் ஒருவர் மூஞ்சியை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வழக்கமா வண்டி கொம்பூதி தானே போகும். வேயண்ணா ஐயா சொன்னாரா? திருவேட்டை நமக்கு கொம்பூதி வேற பெரும்பச்சேரி வேற இல்ல. பெருநாளிக்காரனை பகைச்சிட்டு பெரும்பச்சேரி சனம் பட்டினி கிடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். மனசு கேட்கலப்பா. கண்ணீரை வரவழைத்து கொண்டே, அவனுங்க செஞ்ச பாவத்துக்கு நான் பாரம் சுமக்கிறேன். தாராளமாக 2 கைகளையும் விரித்து நீட்டி, எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்குங்கப்பா. உருகி முடித்தான் பச்சை முத்து. சனம் பஞ்சாய் பறந்தது. கையில் கிடைத்த சட்டி பெட்டிகளில் எல்லாம் தவச தானியத்தை அள்ளி நிரப்பினார்கள். போலீஸ் சுற்றி வளைத்திருந்த கூட்டத்தை விலகி நிற்கும்படி விக்டர் துரை கைகாட்டினார். கண்ணீர் ஓட வேயண்ணாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தார் கார்மேக ஆசாரி. கண்வழித்த பொஞ்சாதியும் கை நிறைய கும்பிட்டாள். விக்டர் குழம்பி போய் நின்றார். கார்மேக ஆசாரி ஒரு முட்டா பயசமா, வீட்டுக்கு தீ வச்ச வேயண்ணாவை கையெடுத்து கும்பிடுறான் பாருங்களேன். சத்தம் வெளியே கேளாமல் ஏகாம்பரம் சிரித்து வைத்தார். கருகிய முடிகளை துடைத்து கொண்டே வேயண்ணா கார்மேக ஆசாரியின் தலையை தொட்டு, கார்மேகம், உன் பொஞ்சாதி தான் வெளியே வந்துட்டாலே, அப்புறம் ஏன் அழுகிற? தடவி கொடுத்தார். இதை கேட்டதும் கார்மேக ஆசாரிக்கு மேற்கொண்டு கண்ணீர் பெருக்கெடுத்தது. எல்லாவற்றையும் விக்டர் துரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்.
கூட்டத்தை கலைத்து வேயண்ணாவை பிடிக்க வெள்ளைக்கார சார்ஜென்ட் தருணம் பார்த்து கொண்டிருந்தான். பொஞ்சாதியின் தலையை தன் மடியில் தாங்கியிருந்த கார்மேக ஆசாரி வேயண்ணாவின் கையை பிடித்து கொண்டார். எசமா, வேயண்ணாவை விடக்கூடாது எசமா. சுப்பையா குழைந்ததை கவனிக்காத விக்டர் துரை கூட்டத்துக்குள் நுழைந்து நெருங்கி வந்து நின்றார். தன் கையை பிடித்திருந்த கார்மேக ஆசாரியிடம், ஏ கார்மேகம், அழுகாதப்பா, வேயண்ணா ஆறுதல் சொன்னார். இது அழுகை இல்லையா, அழுகை இல்ல. வேயண்ணாவின் கையை தன் கண்ணோரம் வைத்து, இந்த கண்ணீரை நான் விடலன்னா நெஞ்சு அடைச்சு செத்து போயிருவேன். கார்மேக ஆசாரி பொங்கி பொங்கி அழுதார். கார்மேகம், மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவிதானே, அழுகாத. இந்த ஊர்லயும் மனுஷங்க இருக்கிறோம். ஊரே கூடி ஓடியும் ஆடியும் ஒன்னும் நடக்கலையே. உள்ளூர் ஆட்கள் தலை திரும்பி எங்கோ பார்த்தார்கள். விக்டர் துரை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு நின்றார். கொல்லம் பற்ற துருத்தியிலிருந்து கிளம்பின தீப்பொறி கூரையை தாவி ஆடி காத்துக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் அரைக்கணத்துல லாவிருச்சு. நான் ஒரு முட்டா பைய பட்டற சாமான ஒதுக்கி வச்சுட்டு நிமிந்து பார்த்தா வீடே எரியுது. பொஞ்சாதியின் தலையை கோதினார். இவளை திரும்ப உயிரோட பாப்பேன்னு நினைக்கலையா, நினைக்கல. ஐயா, இனிமே கோயிலுக்கு போறதை விட்டுட்டு கொம்பொதிக்குத்தான் போகணும். கார்மேக ஆசாரி வேயண்ணாவின் கைகளை கண்ணீரால் நனைத்தார். விக்டர் துரை வேயண்ணாவை கூர்மையாக அளந்தார். யுகங்களை தாண்டிய நெஞ்சுரமும் வலிமையும் சட்டங்களுக்கு கட்டுப்படாத நேர்மையும் சுதந்திரமும் உள்ளடங்கி கிடந்தன. கூட்டத்தை விளக்கி வேயண்ணா வெளியேற கிளம்பினார். மிஸ்டர் வேயண்ணா. விக்டர் துரையின் சீற்றமெடுத்த அழைப்பு குரல் வேயண்ணாவை நிறுத்தியது. வேயண்ணா திரும்பி முதன்முறையாக வெள்ளை அதிகாரியை பார்த்தார். இடுங்கிய கண் வழியே ஒளிரேகைகள் கிளம்பின. நொடியில் தடுமாறிய விக்டர் துரை சாவகாசமாக நடைபோட்டு அருகில் வந்து வேயண்ணாவின் வலதுகரத்தை பற்றி கொண்டார். என் பேர் விக்டர், உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுக்கி கைகுலுக்கினார். வேயண்ணா முகத்தில் குழப்ப ரேகைகள் பரவின. சனம் விலகி நின்றது.